புரிஞ்சுக்கணும். இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்படும். குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை, திருவள்ளூர் நீதிமன்றம், பல இடங்கள், பல அரசு குடியிருப்பு, பல்வர் கோட்டமே, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே. கடற்கரையில 4 சமாதி இருக்கு, அதை யார் இடிக்கிறது? அது ஆக்கிரமிப்பா இல்லையா? மனச்சான்று உள்ள யாராவது சொல். ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே. கடற்கரை தானே, எப்படி கல்லறையாச்சு? யாரும் கேட்கலையே, யாருமே கேட்கலையே. உலகத்தின் தலை சிறந்த 2வது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை. அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு? அதை யாரும் கேட்கல. பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. MMDA காலனி மாதிரி பல இடங்கள். என்ன வாங்க